அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைக்குரிய கணிப்புகள் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு சின்ன தகவலாக என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நேற்று திங்கள் செவ்வாய், இந்த திங்கள் செவ்வாய் பேரில் நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் இன்றைக்குரிய கணிப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நேற்று ரிசல்ட் வந்து 839. ஸோ 889 அப்படிங்கும்போது இங்கே அந்த கம்பெனி, அந்த கிழமை, அந்த டேட்டு பேட்டர்னில், ஸோ இந்த பேட்டர்னில் 839 அப்படிங்கும்போது இந்த இடத்துல 889 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இந்த கிழமை, இந்த டேட்டு பேட்டர்ன், இந்த கம்பெனி பேட்டர்ன், அதில் வந்து 889 அப்படிங்கிறது இங்கே இருக்குது. இதை நம்ம நோட் பண்ணி வச்சுக்குவோம். சரியா? இதுக்கப்புறம் இன்னும் இன்றைக்கி வேறு என்ன மாதிரி இருக்குது அப்படிங்க, இது வந்து ஜஸ்ட் ஒரு ட்ரெயில் நம்பராக தான் நம்ம பார்க்குறோம். அதனால தான் ஃபஸ்ட்டே உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். ஓகேவா? இதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதே மாதிரி நேற்று என்ன கணிப்புகள் எடுத்திருந்தோம் அதையும் சேர்த்து பார்த்துருவோம். நம்ம நேற்று போஸ்ட்டில் நம்மளுக்கு வந்து நேற்று ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 9839. நம்ம நேற்று எடுத்த கணிப்பு அந்த 764 ஃபாலோ அப்லேயே வச்சுக்கிட்டோம். அதே மாதிரி 368 அப்படிங்கிற மாதிரி கணிப்பு எடுத்து இதை வந்து பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த 368 நம்ம பாக்ஸில் போட்டிருந்தோன்னா 836, 683, 386, 863 அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கும். இதில் பாக்ஸில் போட்டால் இது மாதிரி கிடச்சிருக்கும். இதில் 836 அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கிது. அது வந்து ஏபியில் A3 அப்படிங்கிறது பாஸ் ஆகுது. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த சி போல் இருக்க அந்த 6 மட்டும் நம்மளுக்கு மாறுது. அவ்வளோதான் நேற்று விஷயம். அதே மாதிரி பொதுவாகவே இந்த மெம்பர்ஷிப்பில் சொல்லக்கூடிய தகவல்கள், மெம்பர்ஷிப்பில் இருக்க அனைத்து நண்பர்களுக்கு நான் சொல்கிறேன், நான் எந்த நம்பரை வந்து பாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறோமோ அதை பாக்ஸில் ட்ரை பண்ணால் இப்படி தான் வரும். ஒரு உதாரணத்துக்கு இங்கே 764 இருக்குன்னா 764 அப்படிங்கிற எண்ணை வந்து நம்ம அப்படியே மாற்றி பட்டு இங்கே 64 இருக்கா, 647 அப்படி இல்லைன்னா 674. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 476, 476, 476 இப்படி மாற்றிக்கலாம். அப்படிங்கும்போது இதை வந்து மஸ்ட்டு ஏபி இல்லை ஏசி அப்படிங்கிற மாதிரி தனியாக, ஏபினா ஏபி, ஏசினா ஏசி, பிசினா பிசி அப்படிங்கிற மாதிரி பாருங்கள். ஓகேவா? பாக்ஸு அப்படிங்கும்போது பாக்ஸில் கெஸ் பண்ணி பார்க்கலாங்கிற நண்பர்கள் பாக்ஸில் பாருங்கள். இல்லை இதை அப்படியே ஏபி ஏசி பிசியில் மாற்றி பார்க்கணுன்னா இந்த ஏபினா 76, 64, 67, 47 அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். அப்படிங்கிற மாதிரி ஏபிஎஸ்சிபிஸில் நீங்கள் கணிப்புகளாக பார்க்கலாம். நம்ம எந்த எண்கள் கொடுக்குறோமோ அதை வந்து இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக நீங்களே பாக்ஸ் அப்படின்லாம் போட்டு ஜென்ரேட்லாம் பண்ணோன்னா ஜஸ்ட் நீங்களே இதில் கணிப்பு எடுத்து பாருங்கள். ஓகேவா? சரி, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 676, 764 அப்படிங்கிறது கொடுத்தோம். பிசியில் 83 கொடுத்தது, அது ஏபியில் பாஸ் ஆகுது. இவ்வளோ தான் வித்தியாசம், வேறு ஒன்றும் இல்லை. பிசி கணிப்படுத்தது அது ஏபியில் நம்ம மாற்றி 836 அப்படிங்கிற மாதிரி பாக்ஸ் எண்கள் கொடுத்தோம். ஆனால் 836க்கு பதிலாக 83ங்கிறது நம்ம டேரெக்டாக எடுத்த கெஸிங் பிசி, ஆனால் வந்தது ஏபி. சிபியோட பொறுத்த வரைக்கும் 6 அல்லது 4 எடுத்தேன். அதே மாதிரி 6ம் 4ம் ரெண்டுமே இல்லை, ஆனால் 839 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. இதுதான் நம்ம நேற்று எடுத்த கணிப்பு. சரி நண்பர்களே, இப்போ இன்றைக்கி உரிய பேட்டர்னில் என்ன பார்க்கணும் ஷார்ட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்ரீசக்தியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இந்த கம்பெனியோட ரிசல்ட்டில் ஒரு 5 செட் ரிசல்ட் இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த 5 செட் ரிசல்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 8க்கு 9, 9க்கு 5, 5க்கு 1, 1க்கு 0, 0க்கு 7, 7க்கு 1 அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நம்மளுக்கு என்ன வரும், இதுதான் நம்ம இன்றைக்கி பேட்டர்னில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுபடி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இதில் ஒரு 2 விஷயங்கள் கவனிக்க வேண்டியது இருக்குது. அது என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த 2 ரிசல்ட்டையும் கவனிங்க. என்ன அப்படின்னா, இங்கே 78, 61 இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா 78, 61. ஓகேவா? இங்கே 88, 51 இருக்குது. சரியா? ரெண்டுக்குமே என்ன வித்தியாசம் அப்படின்னா, இங்கே 8 இருக்குது, இங்கே 7 இருக்குது, இங்கே 8 இருக்குது, 8 இருக்குது, 5 இருக்குது, 6 இருக்குது, 1 இருக்குது, 1 இருக்குது. இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி போர்டும் பி போர்டும் மட்டும் வித்தியாசம். சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல 8க்கு 7னா 7க்கு வந்து 6 இருக்குது. சரி, அப்படிங்கும்போது இங்கே எப்படி இதே மாதிரி பேட்டர்னில் எடுக்கலாமா இல்லை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்கலாம். இதே மாதிரி தான் நான் பம்பர் சார்ட்டையும், பம்பரில் நம்ம எடுத்த கணிப்புகளும் இதே மாதிரி தான் இருந்துச்சு. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கிற இங்கே 8க்கு 7 அப்படின்னா இங்கே 7க்கு 6, இங்கே 8க்கு 8 அப்படின்னா 8க்கு 8 அப்படின்னு ஜஸ்ட் கெஸ்ஸிங் தான். 5க்கு 6, சாரி, இங்கே வந்து 8க்கு 2 அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா 8க்கு 2 அப்படிங்கிற ஒரு எண்ணம் எடுத்துக்கிறேன். 8க்கு 2, சரியா? 8க்கு 2. அதே மாதிரி இங்கே 5க்கு 6, 5க்கு 3 இருக்குது, 6க்கு வந்து 4.
இங்கே 1க்கு 0 அப்படிங்கும்போது 1க்கு 0. இங்கேருந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இதுலேருந்து எடுக்கக்கூடிய எண்களில் வந்து 240 அப்படிங்கிறது கிடைக்குது. சரியா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 240 அப்படிங்கிற எண், அதாவது 8க்கு 2 இல்லைன்னா 8க்கு 4 இல்லை 8க்கு 6 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படிங்கும்போது நான் இங்கே இருக்கிற பிசியில் இருக்க இந்த 40 மட்டும் நான் எடுத்துக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பிசியில் 40 அப்படிங்கிற ஒரு எண்ணை நான் இதிலேருந்து எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். சரியா? இப்போ இன்னொரு விஷயம், இப்போ இந்த 7 8 6 1 இருக்குது, 7 8 6 1 இருக்குது. இங்கே என்ன நம்பர் இல்லை, என்ன எண்கள் இல்லை அப்படிங்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா 6 7 8 இருக்குது. அதாவது 6ம் இருக்குது, 7ம் இருக்குது, 8ம் இருக்குது, 1ம் இருக்குது. இப்போ இதில் இல்லாத எண்கள் அப்படின்னா இங்கே 6க்கு முன்னாடி 5, 6 7 8 இருக்குது. 8க்கு அப்புறம் 9 வரணும், 9க்கு அப்புறம் 0 வரணும். இந்த இடத்துல 6க்கு முன்னாடி 5, 6 7 8 வரிசையாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன இல்லை, 9 இருக்குது. 9 சேர்த்துக்கலாம், 0வையும் சேர்த்துக்கலாம். 1க்கு அப்புறம் என்ன, 2. ஸோ எனக்கு இந்த கெஸ்ஸிங்லேருந்து அதுலேருந்து பவரில் எடுத்தால் அதுலேருந்து ஒரு நம்பர் 40 அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே இல்லாத எண்களாக இருக்கிறதுல அந்த பேட்டர்ன்லேயே மிஸ் ஆன நம்பர் என்ன பண்ணுறேன்னா 5902 அப்படிங்கிற ஒரு எண்ணை நான் எடுத்துக்கிறேன். 5902 அப்படிங்கிற ஒரு எண்ணை நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதுதான் ட்ரையல் நம்பர். இது எப்படி நம்மளுக்கு சூட்டபிலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதுக்கப்புறம் பொறுத்து தான் நம்ம கணிப்புகள் எடுத்து பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம கெஸ்ஸிங்கில் நான் வந்து இதில் எடுக்கும்போது எப்படின்னா நம்மளுக்கு 7422 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்தோம். ஆனால் 5452 சாரி, நம்மளுக்கு இதில் வந்து ரிசல்ட் வந்து நம்மளுக்கு என்னென்னா பம்பரில் வந்துச்சு. அதே மாதிரி நம்ம பேட்டர்னில் 422 5452 நினைக்கிறேன், 5452 தான் அப்படின்னு நினைக்கிறேன். 5452 நம்ம எடுத்ததில்ல, அதில் ஏசியில் அப்படியே கிடச்சிச்சு. சரியா? இப்போ இன்றைக்குரிய பேட்டர்னில் நம்ம எடுத்துருக்கிறது என்னென்னா 889 பிசியை பொறுத்த வரைக்கும் 40. இவ்வளோ தான் இப்போதைக்கு எடுத்திருக்கேன். இதுதான் பாக்ஸ், அவ்வளோதான். அந்த ட்ரையல் நம்பர் அப்படிங்கிறத அதை சும்மா ஜஸ்ட்டு ஒரு ஹோல்லே வச்சுக்கலாம். ஏன்னா அது இந்த 2 மணி வரைக்கும் நம்மளுக்கு இருக்கிறத எடுத்துகிட்டு நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு எண் 3D, ஒரே 2 4D. திரும்பவும் சொல்கிறேன், ஒரு நாளும் மெம்பர்ஷிப்பில் இருக்கிற போஸ்டர், மெம்பர்ஷிப்பில் இருக்கிற அனைத்து நண்பர்களும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா ஒரு நாளும் ஒரு மாதிரி பேட்டர்னில் இருக்கும், இருந்தாலும் எல்லாமே இருக்கும். ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 4D ஒரு 3D அப்படிங்கிற மாதிரி கெஸ்ஸிங்கில் பார்க்கலாம். இன்னொரு நாள் ABSCBC, இன்னொரு நாள் ஆல் போர்டு சி போர்டு, எப்படி இருந்தாலும் கலந்து தான் ஏறும். ஏன்னா ஒரு கம்பெனிக்கும் மாறி ஒரு மாதிரி நம்மளுக்கு கணிப்புகள் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் இதில் வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதுவும் ஃபிக்ஸ் ஆகிக்கணும். ஏன்னா நம்மளோட கணிப்புகளில் வேறு மாதிரி நம்ம கெஸ்ஸிங்கில் எடுத்து பார்க்குறோம். இது ஃபுல்லாக கெஸ்ஸிங் மட்டுமே. சரியா? ஸோ 889 பிசியில் 40 அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி எடுக்கக்கூடிய கணிப்பு. சரியா? இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 8ம் 0 அப்படிங்கிற மாதிரி, அதாவது 839 3க்கு 0 8க்கு 8 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி அதேமாதிரி டபுள்ஸுக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் நம்ம 80 அப்படிங்கிறதோட நம்ம இந்த கணிப்புகளை முடிச்சுக்கலாம். பாக்ஸ் அப்படிங்கும்போது 889 அப்படிங்கிறது பாக்ஸ். ஓகேவா? மற்றபடி நம்ம 1:45க்கு மேலே கொஞ்சம் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. மெம்பர்ஸ் எல்லாமே 1:45க்கு மேலே போஸ்ட் டேப்பில் செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணிட்டேன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புங்க. அனைத்து நண்பர்களுக்கும் மெம்பர்ஷிப்பில் இருக்கிற நண்பர்களுக்கு திரும்ப ஒரு விஷயம் சொல்கிறேன், தினசரி ஃபாலோஅப்பில் கரெக்டாக அந்த டைமுக்கு வந்து பார்த்துட்டு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படிங்கிறதுக்கு ஜஸ்ட்டு ஓகே அப்படி சொல்லிட்டு மெசேஜ் அனுப்புங்க. அது நான் முந்தானத்து வந்து அதாவது திரும்ப சொல்கிறேன், கணிப்புகளில் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் போஸ்ட், இருந்தாலும் மோஸ்ட்லி அதை காலையிலே வீடியோவில் சொல்லிவிடுவோம், இன்றைக்கி வரும் இல்லை இன்னும் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. சரியா? அதனால் ஃபாலோஅப்பில் இருக்க மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. சரிங்களா? மறக்காமல் இன்னும் நிறைய நண்பர்கள் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க, ஜாயின் பண்ணி வச்சுங்க. கரெக்டாக ஒரே ஒரு செட்டு 4D ஃபாலோஅப்பில் வரும். ஏன்னா நம்மளுக்கு பம்பர்லேருந்து ரிசல்ட்டு சார்ட்டு மாறி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இருந்தாலும் அது எப்படிங்கிறது பார்ப்போம். இருந்தாலும் கூடிய விரைவில் அந்த மேட்சிங் நம்ம முன்னாடி எடுக்கிற மாதிரி பேட்டர்ன் இல்லாமல் இப்போ கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம எடுக்கிறோம். அதில் தான் நம்மளுக்கு ஏசியோ இல்லை பிசியோ அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்டில் நம்மளுக்கு இருக்கிறதுக்கு தான் இருக்குது. பார்ப்போம். திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.